நாட்டுக்குறேன் யார் அது முன்னாடியில் ஏப்பா டேய் என்னடா பண்ணுற? ஓ ஸ்கார்பியோ தேல், அதுவும் எக்கச்சக்கம். ஏப்பா முடியாதுப்பா விட்டுருங்கடா. இது வேறு வழியிலே இல்லை, வெளில இறங்கிட வேண்டியதான். வேஸ்டடு. ஸோ இப்போ நம்ம ஃபார்ச்சுனர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம யாரை ஆட் பண்ண போகிறோம்னா டும் சவுரை தான் ஸ்பான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு டும் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கன்னா இது வந்துடும். எப்போ டும் சவுர் இந்தியன் பைக்கில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கடைசியில் சொல்கிறேன், கடைசியாக லாட்ஸ் ஆஃப் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டும் போட்டுட்டே இருக்கலாம், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் 1000 கூட பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி ஓடி வரான்னு சுட்டுன்னே. ஐயோப்பா, ஃபஸ்ட்டு இந்த காரை எடுத்து தப்பிக்கணும்டா. ஊய் என்னடா பார்க்குறேன், நம்ம சூர் ஃப்ரங்க்லின் ஒன்று விடவே மாட்டேன்டா. ஐயோ இவன்கிட்ட இந்த குச்சீஸ்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்டா. ஏமா தள்ளுமா, நீ வேற இங்கேருந்து வந்து நின்றுற. ஊய் மித்தூனு ஃப்ரங்க்லினு, ஏய் நீ வேற சும்மா என் அண்ணன் பேர் சொல்லிடுங்க. எனக்கு அந்த பேரை பிடிக்காதுடா. தும் ஃபஸ்ட்டு இறங்கிடும். அம்மா டேய் சேர்த்துட்டோமா. ஸோ நம்பர் 2 இப்போ நம்ம இந்தியன் பைக்கில் GTA 5 சிட்டி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே தெரியுமா போயிட்டுருக்கோம்? GTA 5 நாயகன் மைக்கிளோட வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். மைக்கிள் நம்மளுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணியிருக்காரு, அது ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம். இப்போ நம்ம GTA 5 சிட்டிக்கு வந்துட்டோம்ப்பா. இதோட லிங்க்கும் நான் கடைசியில் சொல்லிடுறேன். எல்லாமே கடைசியில் சொல்லிடுறேங்க. நல்லா இருக்குப்பா GTA 5. ஜோப்பா லம்போர்கினி தான் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரா? சரி இது வாங்கிட்டு போம். இப்போ மைக்கிள் தான் பார்க்க போகிறோம். மைக்கிள் வீட்டில் இல்லையா, அதனால தான் நம்மளை தான் செக்யூரிட்டி மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க மைக்கிள் வீட்டுக்கு போகலாம். எங்கடா இருக்கு மைக்கிள் வீடு? எப்பாடே GTA 5 மாதிரி அச்சசலாக அப்படியே தந்திருக்காங்க ரோஹித் கேமிங் ஸ்டுடியோஸ் குரூப். ஸோ இப்போ இந்த கார் பார்க் பண்ணிடுவோம். எங்கடா இந்த கரேஜு. ஆனால் நான் கரேஜில் ஆக்ஸு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இதில் காணும். ஸோ அதான். ஸோ இந்த வழியாக கூட போய்க்கலாம். ஓகே சரி, இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குமே, ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவோம். அங்கே கொஞ்ச நேரம் குளிச்சிடுவோம். ஏன்னா நான் இன்னும் குளிக்கவே இல்லை. ஸோ செம்மையாக நாடுது. ஃபஸ்ட்டு நம்ம போய் குளிச்சிடுவோம். எப்பா செம்மையாக இருக்கும், செம்ம சூடாக இருக்குது தண்ணி. சுடு தண்ணியில் குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் கூட நான் சுடு தண்ணியில் தான் குடிப்பேன். ஸோ நம்பர் 3 பார்ப்போம். இப்போ நம்ம கிராணி ஆயாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிராணி ஆயாவோட சாப்டர் 2 வீடு. அதுவும் டேஞ்சரஸான வீடு, டேஞ்சரஸான பிளேஸில் தான் கட்டி வச்சுருக்காங்க. ஜுராசிக் பார்க்கில் கட்டி வச்சுருக்கானுங்க இவனுங்க. ஆல்ரெடி ஜுராசிக் பார்க்கில் டைனோசர் இருக்கும், அதை விட மோசமாக எங்கள் கிராணி கிளவி இருக்கும். ஏ தாய் கிளவி, ஏ சொட்டை கிளவி, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். ஸோ இது கிராணி 2 வீடு. செம்மையாக இருக்குப்பா. ஸோ கிராணி எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெக்கேஷனுக்கு போயிருக்காங்களாம். ஸோ அப்பா நல்லது. அப்போ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த குட் நியூஸ் சொன்னாங்க பாரு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கிராணி வெக்கேஷன் போயிருக்கான். பேயெல்லாம் ஏன்டா வெக்கேஷன் போயிருக்கு? இங்கே என்னடா லாக் இருக்குது? யாப்பா வேணாம்ப்பா, டேஞ்சரஸாக இருக்கும். இங்கே போனோன்னே ஒரு மாதிரியான பேட் வைப்ரேஷனாக இருக்கே. அச்சசலாக இருக்குது, இந்தியன் பைக் ஸ்டைலில் அச்சசலாக இருக்குது. ஓ பியானோவா? ஒரு சில பேய் படத்தில், பேய் பங்களாலலாம் இந்த மாதிரி பியானோ இருக்கும், அதுக்குள்ளேயே யாராச்சும் செத்து கிடப்பாங்க. இப்போ என்னடா, இப்போ மேலே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா கைஸ், கிராணியில் வரும்ல அச்சசல் அந்த மாதிரி இருக்குது. எப்போ டே ஃப்ராங்க்லினே, எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த குறும்புத்தனம்டா. எங்கே பார்த்தாலும் இந்த ஃப்ராங்க்லின் வழிக்கு வேண்டிக்கிட்டே இருக்கிறான். எப்பா இங்கே ரொம்ப பேட் வைப்ரேஷனாக இருக்குடா, நான் சீக்கிரமாக போயிடணும்டா. அதுக்குள்ளே போயிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம போலீஸ்கார எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷன் தான் போனோம். இப்போ நம்மளுக்கு போலீஸ் ஜாப் கிடச்சிருக்கு. அதனால் எங்கே போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பைக்கில் நிறைய போலீஸ்லாம் இருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கிறாரு. நான் பண்ணுறது இப்போ போவோம். ஸோ இதில் வந்து நிறைய ஆர்ஜிஎஸ் மெனுவில் இருக்கிற சீட் கோட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் கோடு இதோ இவன் வந்துடுவான், ஸ்லெண்டர் மேன் மாதிரி இருக்கான், பைத்தியக்காரன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்னடா இவன் மண்டே ஃபுல்லாக டைனோசர் மண்டையாக இருக்குது. இவன்கிட்ட போன ஆபத்து தான். நம்ம கொஞ்சம் இதுதான் ஃபிஷ்ஷு மேனு. என்னடா இது, என்ன கருமடா இது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வர மாதிரி, ஆனால் என்ன மூஞ்சி தான் கொஞ்சம் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குது, பேய் பிடிச்ச ஸ்பைடர்மேன். இந்த பம்ப்கின் மண்டையன் ஹாலோவினுக்கு சரியான ஷூட் இதுதான்ப்பா. ஆனால் ஹாலோவின் எப்பயும் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 monthஸில் வந்துடும் அதுவும். ஸோ ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு இந்தியன் தெஃப்டரில் வரும்ல, அந்த புல்லட்டு தான். ஸோ இப்போ நம்ம இந்த இதுதான் போட போகிறோம், இந்த வண்டி ட்ரக் என்னது லாரி. நெக்ஸ்ட்டு என்ன துண்டுங்க தான். ஸோ இவனை கொண்டு வந்தாச்சு. என்னடா இது கட்ட பையன் கட்ட முங்கி. ஆனால் இதோட பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் இந்தியன் தெஃப்டரில் இருக்குது. நம்ம கேரக்டர்ஸில் சின்சான், தானோஸ், கேப்டன் அமெரிக்கா மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த அப்டேட்லாம் இன்னும் வரல. டெய்லி என்னடா பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நம்ம கேமில் இப்போது வேறு லெவலான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்களும் வாங்க. ஸோ இது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் விளாட்னவங்களுக்கு தான் தெரியும். இதான் கோப்ரா பண்டிலு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே தெரியுமா போகிறோம், எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. எங்கடா போகிறோம்? சின்சான் வீட்டுக்கு தான் போகிறோம். என்னது சின்சான் வீடு இந்தியன் பைக்லையா? ஆமாங்க, சின்சான் வீடு இந்தியன் பைக்கில் கூட இருக்குது. ஸோ அங்கே தான் நான் ஃப்ராங்க்லின் மண்டையன் கிளம்பிட்டுருக்கான். ஸோ சின்சான் வந்து இப்போ வந்து வெக்கேஷன் போயிட்டுருக்காரு. என்னடா இது கிராண்டி வெக்கேஷன் போயிட்டுருக்காங்க, சின்சான்லாம் வெக்கேஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டானுங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் திறக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் போயிட்டுருப்பாங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு. ஸோ நம்மள தான் இங்கே பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ சின்சான் வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னடா அச்சலாம் சின்சான் வீடு மாதிரியே இருக்குது, இந்தியன் பைக் ஸ்டைலில் செம்மையாக இருக்குது. இதோ அந்த டிவி பார்ப்பாங்கள, ஆக்ஷன் கமனு கூமனு அந்த மாதிரிலாம். ஸோ படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க போவோம் படிக்கட்டில். ஆனால் இங்கே கிராணி மாதிரி பேட் வைப்ரேஷன்லாம் இல்லை, செம்மையான குட் வைப்ரேஷன் தான் இருக்குது. இப்போ வந்து தாவி போயிட்டுருக்கான் நம்ம ஃப்ராங்க்லின் மொட்டை மண்டையன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடி கூட அச்சஸெல்லாம் இந்தியன் பைக் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு வந்துட்டோம். அப்புறமா இதுவும் மொட்டை மாடி தான். மொட்டை மாடின்னு சொல்கிறத விட பால்கனி தான் சொல்லணும். எவ்வளோ இதே எங்கடா விழுந்துருக்கா ஃப்ராங்க்லின் மண்டையன். இந்த ஃப்ராங்க்லின் மண்டை எனக்கு ஒன்றுமே தெரிலடா, கண்ணே தெரில. ஸோ இங்கே டிராக்டர் போட்டுவோம். அதுக்கம்மா கோப்ரா பைக்கோட சீட் கோட்ஸ் ஒரு சில பேருக்கு தெரில, சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லிங்க கமெண்ட்டில், இதெல்லாம் எனக்கு தெரியும்டான்னு. ஸோ இப்போ கூட ஒரு மித்து தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கோப்ரா பைக் எடுத்துக்கிட்டோம். இந்த மித்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமேடா. 2 வண்டியும் ஓட்டுற மாதிரி வரும், அந்த வண்டி ஓட்டினா இந்த வண்டி ஃபாலோ பண்ணும், அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அது இல்லை விஷயம். இப்போது வந்து 9129 போட்டானா அன்லிமிட்டெட் ஹெல்த் வரும். ஸோ ஒரு மித்து தான் கைஸ். ஸோ ஸ்கைஃபால் இது போடுங்க, என்ன வரும்னு நீங்கள் பாருங்கள் கைஸ். என்னடா சீக்கிரம் போடு. எப்பாடா என்னடா இது, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இந்த இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் வச்சுக்கலாம், இது வரைஞ்சிக்கலாம், அது வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா ஃபோன் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் ஃப்ராங்க்லின் மண்டை எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்கைஃபால் சீட் கோட்டில் மேலே தானே எல்லாம் இருப்பான் அவன். ஸோ இந்த சீட் கோடு வந்து பங்கமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ எத்தனை இது பாருங்கள், எத்தனை கண்ட்ரோல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரில, மேலே தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து இது போட்டிங்கன்னா ப்ளூ விஷன் மாதிரி எது வரும், செம்மையாக இருக்கும் கைஸ் இந்த ப்ளூ விஷன் இது. அப்புறமா ஃப்ராங்க்லின் மண்டை எங்கேயோ வீழ்ந்துருப்பான், நம்ம கேமரா வேறு இதில் போட்டுருக்கோம். ஸோ இந்த மித்து வந்து செம்மையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நான் கூட சும்மா பொய்யாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ரியல் தான். ஸோ இந்தியன் பைக்கு செம்மையான கேம் தான், மொபைல் ஜிடி மாதிரி.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஐயோ என்னடா இது பயங்கரமாக இருக்குது இந்த இது. ஸோ ஃப்ராங்க்லின் மண்டையன் நல்லா மேலே நல்லா ஜமால்னு இருக்கணும். இந்த ப்ளூ ரே விஷயம்லாம் செம்மையாக இருக்குது. இந்தியன் பைக்கில் இப்போ நிறைய மித்துலாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து வருது. ஸோ இப்போது ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த கேமை. ஸோ ஃப்ராங்க்லின் மண்டையன் எப்பவும் போல் அவன் வீட்டில் சும்மா காக்கா ஆகி போகிற மாதிரி நின்றுருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோ இங்கே வந்து கார் வந்து அந்த சைடுக்கு போதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஜிடிஆர் கார் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு விதமான கார். ஸோ இது தாவிருச்சு. ஸோ ஜிடிஆர் காரு வின்னுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபெண்டர் இருக்கார். அது எப்படி போகுதுன்னு தெரில. இந்த கார் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற கார்லாம் போகாது அந்த பக்கம். சொன்னால போகாது அந்த பக்கம்னு. ஸோ டிஃபெண்டர் இருக்காரு. இல்லை இப்போ டார்சன் கார்னால் கார்ட்டூனில் வர்றது இல்லை. இது காரு டார்சன் கார். பயங்கரமான கார். எனக்கு பிடிச்ச கார். பர்பிள் கலர் கார் செம்மையாக இருக்குது. இந்த தாவுறது. ஸோ நெக்ஸ்ட்டு லம்போர்கினி காரு 333 லம்போர்கினி. ஆனால் அதை விட 700 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுன்னு இல்லை தாவுன்னு நான் நினச்சேன். ஏதோ எருமக்கடை மாதிரி இருக்குது. இது தாவாதுன்னு நினச்சா இப்போ பாருங்கள் எப்போடே செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மான்ஸ்டர் ட்ரக் சீட் கோட் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றும் இல்லை. ஜீரோக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கார் இருக்கும்ல 300 அந்த மாதிரி பக்கத்தில் போட்டிங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் கார் வந்துடும். லம்போர்கினி வரலாம், ஃபெராரி மான்ஸ்டர் ட்ரக் வரலாம். இது என்னடா. அப்புறமா தானூஸ் அப்டேட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இல்லைனா கொஞ்சம் மாதம் கூட எடுக்கும், வருஷம் கூட எடுக்கும். அப்புறமா தானூஸ் என்னென்ன ட்ராப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ராங்க்லினு நான் இந்த ட்ராப்பே வச்சேன். ஸோ கேப்டன் அமெரிக்கா கூட வரலாம். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வரலாம். ஈவன் டாக்ஸி கேப் கூட வரலாம் இந்த கேமில். ஸோ அந்தளவுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்குறோம். ஐயோ இந்த ஃப்ராங்க்லின் மண்ணே எனக்கு வேறு வேலையே இல்லை. அதுக்கு என் அண்ணன் ஃப்ராங்க்லினும் பரவாயில்ல போல. இந்த ஃப்ராங்க்லின் மட்டும் வேணாம்ப்பா. ஸோ இந்த கேப் தான் இது. ஸோ அது வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தனி வீடியோ போட்டுக்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கே முடிச்சிடலாம் இந்த வீடியோஸ்லாம். இது பார்த்திங்களா வேறு சிட்டி. நம்ம சிட்டி கிடையாது, நம்ம ஓல்டு சிட்டி கிடையாது, வேறு சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு மித்து தான் ட்ரை பண்ண போவோம். அன்லிமிட்டெட் ஹெல்த் போட்டுக்கலாம். நான் விளையாடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே அன்லிமிட்டெட் ஹெல்த் போடுவேன். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களாம் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பைக்கு சீட் கோட்லாம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்களுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள். யாரா இவன் என்னடா இந்த ஃப்ராங்க்லின் மண்ணு எனக்கு புத்தியே இல்லைங்க, கண்ணே தெரியாது போல். ஸோ இப்போ வந்து எங்கேயோ நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த சிட்டி கூட நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மித்து, கடைசி மித்து. ஸோ இது நைட் டைமில் உங்களுக்கு பிடிச்ச பைக்கு 4-5 போட்டுக்கோங்க. அதில் லைட் வரும்ல நைட் டைமில், அது போட்டுக்கோங்க. இதே மாதிரி 4-5 வீடு 4-5 10-15 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுல டேட்டூ போட்டுக்கோங்க. ஏன்னா டேட்டூ இருக்கணும். டேட்டூ இல்லாமலாம் இந்த மித்து நல்லா இருக்காது அவ்வளோவா. ஸோ இப்போ பாருங்கள். என்னடா இது செம்மையாக இருக்குது. ஏதோ ஃப்ராங்க் பேயான மாதிரி இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த கேமில் இருக்கிற ஓவரால் சீட் கோட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் சீட் கோட்ஸ். எப்போ பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ சீட் கோட்ஸ் இருக்குன்னு. ஸோ 2020 இந்த கேம் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் 5 சீட் கோட்ஸ் தான். ஆனால் இவ்வளோ டெவலப் பண்ணி எவ்வளோ சீட் கோட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அவங்களோட வளர்ச்சி தான். கேம் உருவாக்குன ரோஹித்தோட வளர்ச்சி தான். எங்கள் அண்ணன் இல்லை, அவன் வந்து ஒரு கபோதி. அவன் கிடையாது, ரோஹித் கேமிங் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர், பேர் ரோஹித், அவர் தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோட முடிச்சுக்கணும். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரோனில் இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, பயங்கர வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்ட் 2 கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்